சார் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில் தான் நம்ம இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா மறைமலை நகரில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 வழியாக வரலாம் சார். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் ஃபஸ்ட் கேட் இருக்கும், சாமியார் கேட் சொல்லுவாங்க. அந்த சாமியார் கேட் வழியாக வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 2 கிலோமீட்டரில் ஆன் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது இல்லாமல் ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் கம்பெனி இருக்கும். அந்த ஃபோர்ட் கம்பெனிக்கு ஆப்போசிட் இருக்கிற கேட்டை கிராஸ் பண்ணி ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா 1.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் வரும். இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயில் வரகுடம் போகிற ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரோடு இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த ரயில்வே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினீங்க அப்படின்னா ரைட் சைடில் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் 1 பேஸ் 2 மொத்தம் 2 இதுவாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக 90 பிளாட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். 4.5 ஏக்கரில் டிடிசிபி ரேராவோட இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய புக்கிங் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் பேஸ் 1 கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ பேஸ் 2 வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. கார்னர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸில் எல்லாமே இருக்குது. ஸோ பிஃபோராக வந்துட்டிங்க அப்படின்னா எப்படி பேஸ் 1 வந்து லான்ச் பண்ணி 1 மந்த்தில் இவ்வளோ புக்கிங் எடுத்துருக்கோமோ அதேமாதிரி பேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா வித்தின் ஒரு 1 மந்த் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் 3 வழியாக வந்தாலுமே எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாவே இருக்கும். இந்த லொக்கேஷனில் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ரேஷன் கடை இருக்குது, எல்லாமே இந்த சைட் இருக்கிற லொக்கேஷன்லேயே இருக்குது. ஆனால் வெல் டெவலப்டு லொக்கேஷனால் இன்றைக்கி ஜிஎஸ்டி பக்கத்தில் சைட் இல்லை. அப்படி இருந்தாலும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. அதுவும் நான் மறைமலை நகர் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஜிஎஸ்டி பக்கத்தில் ஒரு சைட் இருக்குன்னா அது நம்ம சைட் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் எல்லாமே ஒரு 50 சென்ட் 60 சென்ட்டில் தான் லே அவுட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து 4.5 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அவ்வளோ ரேட் இருக்குது. ஃபுல்லாக வீடுங்க இருக்கிற ஏரியான்றனால நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது. மக்கள் வந்து நிறைய பேர் பார்த்த உடனே பிடிச்சி வாங்கக்கூடிய அளவு தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. அதனால தான் பேஸ் 1 75% வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதேமாதிரி ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 33 அடியில் ரோடு கொடுத்துருக்கோம், 30 அடியில் கொடுத்துருக்கோம், 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம், ட்ரைனேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ் எடுத்துருக்கோம், கேட்டட் கமிட்டி ஃபுல்லாக காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம், பார்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் ஃபெசிலிட்டி பண்ணி இந்த சைட் லான்ச் பண்ணனால வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே இவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால நிறைய பேர் இங்கே புக் பண்ண செய்கிறாங்க. இப்போ இந்த லொக்கேஷனில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 2800 நம்ம செல்லிங் ப்ரைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுலேருந்து ஒரு நெகோஷியபிள் அமௌண்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ வந்து பார்க்குற கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நான் நெகோஷியபிள் பண்ணி நான் கொடுக்குறேன், ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் பெட்டராகவே பண்ணி கொடுக்குறேன். விசிட் பண்ணுறது மட்டும் டிலே எல்லாமே பார்த்துங்க. அதுக்கு காரணம் என்னன்னா சைட் தான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பேஸ் 1 சோல்ட் அவுட் பண்ணி 75% முடிச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டிமாண்ட் இருக்கிற லொக்கேஷனில் பிஃபோராக வந்தீங்கன்னா என் சைடில் நான் ஃபுல் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கேன். ஓகேங்களா? அது இல்லாமல் கம்பெனியில் வந்து நம்ம பேங்க் லோன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 75% 85% இருக்கும். ஆல் பேங்க்கில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நானும் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் இன்ஃபுல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேங்க் லோன் பண்ணுறதா இருந்தால் என் சைடில் என்ன தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுறதா நான் சப்போர்ட் பண்ணுறேன்.